பாதிப்பு ஏற்படும் போது அவர்களுக்கு உதவுவதை சடங்கு என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறுவது தவறு என திருச்சியில் சீமான் பேட்டியளித்துள்ளார். 2018ஆம் ஆண்டு திருச்சி விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியினரும் மதிமுகவினரும் மோதிக்கொண்ட வழக்கு விசாரணைக்காக திருச்சி 2வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட 19 பேர் நீதிபதி சரவணன் முன்பு ஆஜராகினர். வழக்கை விசாரித்த நீதிபதி வழக்கு விசாரணையை ஜனவரி மாதம் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சீமான், மக்கள் பிரச்சனையை திசை திருப்பவே அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியுள்ளார் என்றும், அயோத்தியில் கடவுள் பெயரை கூறிதான் போட்டியிட்டீர்கள், ஆனால் அம்பேத்கர் பெயரை கூறியவர்தான் அங்கு வெற்றி பெற்றார் என்று கருத்து தெரிவித்தார். தமிழகத்திற்கு வெள்ள பாதிப்பிற்கான நிவாரணம் கேட்டால் அது குறித்து மத்திய அரசு கண்டுகொள்வதில்லை. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது அவர்களுக்கு உதவுவதை சடங்கு என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறுவது தவறு என்று கருத்து தெரிவித்தார். தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டால் மத்திய அரசு கண்டுகொள்வதில்லை என்று குற்றம் சாட்டியதோடு, திருச்சி எஸ்பிக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சினை முடிந்ததா என்று செய்தியாளர்களின் கேள்விக்கு திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கும் தனக்கும் இடையேயான பிரச்சினை முற்றும் என கூறினார். நல்ல வாழ்க்கை சொர்க்கத்தில் இருக்கிற இந்த பூமியில மக்களுக்கு சொர்க்கத்துல நீங்க என்னென்னலாம் கிடைக்குதுன்னு சொல்லி வைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கையை இங்கே கொடுக்கறதுக்கு போராடணும். அப்படி போராடல ஒரு பெருமகன் தான் அண்ணல் அம்பேத்கர். அவர் பேரை சொல்லி இது கிடைக்காதுன்னா நீங்க கூட தான் உங்க கடவுள் பேரை சொன்னீங்க, அயோத்தியில நின்னீங்க. கடைசி அம்பேத்கர் பேரை சொன்னவர் தான் ஜெயிச்சாரு. இப்ப நாங்க யார் பேரை சொல்ல? கடவுள் பேரை சொல்லி தானே நீங்க நின்னீங்க அயோத்தியில. அவர் அம்பேத்கர் பேரை சொன்னவர் வென்றுட்டாரு. நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டம் மீதான விவாதத்தின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறிய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அம்பேத்கரின் புகைப்படம் வைத்த பதாகைகளுடன் ஆண்கள், பெண்கள் என சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த RS பாரதி, மோடியினுடைய கருத்தை தான் அமித்ஷா சொல்லியுள்ளார் என்பது என்னுடைய கருத்து என்றும், தமிழ்நாட்டிலிருந்து ஒரு போராட்டம் தொடங்கினால் அது வெற்றி பெறும் என்பது சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து பல உதாரணங்கள் உண்டு என தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை நாடாளுமன்றத்திற்கு உள்ளே விடாமல் இருந்தது தொடர்பான கேள்விக்கு, அவர்கள் செய்த தியாகத்தால் தான் நாடாளுமன்றமே இருக்கிறது, இந்தியாவிற்கே சுதந்திரம் வாங்கிக் கொடுத்த அந்த குடும்பத்தால் தான் மோடி உள்ளே போய் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கடுமையாக சாடியதோடு, அம்பேத்கர் ஏழை எளிய மக்களின் கண்களை திறந்தவர், மதத்திற்கு எதிராக அம்பேத்கருடைய கருத்துக்கள் அமைந்திருக்கிறது என்பதால் அம்பேத்கரையும் அவர் கருத்துக்களையும் அழிக்க பார்க்கிறார்கள் என கூறினார். மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவர் கேட்காவிட்டாலும் உணர்வுகளை மதிக்கக்கூடியவராக ஜனநாயகத்தில் மோடிக்கு நம்பிக்கை இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு 6 மாதத்துக்காவது அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்கி வைப்பதுதான் தார்மீகமாக அவர் மக்களை மதிப்பதற்கு. அரசியலமைப்பு சட்டத்தை மீறி சபாநாயகர் செல்வம் செயல்பட்டு வருவதாக சுயேட்சை MLA நேரு சட்டமன்ற செயலரிடம் கடிதம் அளித்துள்ள விவகாரம் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியான சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினராக உள்ளவர் நேரு. இவர் இன்று சட்டமன்றத்தில் உள்ள சட்டப்பேரவை செயலரை நேரில் சந்தித்து சபாநாயகர் செல்வம் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தி கடிதம் ஒன்றை அளித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை சபாநாயகர் செல்வம் மதிப்பதில்லை என்றும், சட்டமன்ற உறுப்பினர்களின் குறைகள், கருத்துக்களை கேட்பதில்லை, தான் வகிக்கும் பதவியின் புனித தன்மையை அவமதிக்கும் வகையில் அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்று வருவதாகவும், சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவராக உள்ள கமிட்டியின் செயல்பாடுகளில் தொடர்ந்து தலையிட்டு அவர் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செயல்பட்டு வருவதால் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தி சட்டமன்ற செயலரிடம் கடிதம் வழங்கியுள்ளதாகவும், மேலும் சபாநாயகர் மீது யார் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாலும் அதனை தான் ஆதரிப்பதாகவும் தெரிவித்தார். பேரவைத் தலைவர் அவர்களின் தவறான செயல்பாடுகளால் புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு அவமரியாதையும் தலைகுனியும் ஏற்படும் விதமாக அவர்களுடைய செயல்பாடு இருக்கிறது. அதை பத்திரிகையாளர்கள் மற்றும் பொதுநல அமைப்பினர் எல்லோரும் அதை தவறுன்னு சுட்டிக்காட்டியும் தனது போக்கை அவர் சரியான முறையில் மாற்றிக்கொள்ளாதனால் அவர் மீது இன்று நான் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்மொழிந்து சட்டப்பேரவை செயலரும். திருச்சியில் உயரழுத்த மின்சாரம் தாக்கி உயிரிழந்த 2 ஒப்பந்த ஊழியர்களின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் சாலை மறியல் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது.
திருச்சி மாவட்டம் மணப்பாறையை சேர்ந்தவர் கலாமணி மற்றும் மாணிக்கம். இவர்கள் 2 பேரும் கே நகர் மின் வாரியத்தில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வந்தனர். கே நகர் ஓலையூர் ரிங் ரோடு அருகே உள்ள உயர் மின் கோபுரத்தில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது கண்ணிமைக்கும் நொடியில் மின்சாரம் கலாமணியின் உடலில் பாய்ந்து மின் கோபுரத்தில் தொங்கியபடியே உயிரிழந்தார். இந்த சமயத்தில் கீழிருந்து மேல் ஏறிக் கொண்டிருந்த மாணிக்கம் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மின்சாரம் தாக்கி இறந்தவர்கள் குடும்பத்திற்கு ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து உயிரிழந்த 2 பேரின் உடலை வாங்க மறுத்து குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அரசு மருத்துவமனை முன்பு சாலையில் படுத்து மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுமக்களின் இந்த திடீர் சாலை மறியலால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக அப்புறப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி அள்ளி நகரத்தில் பட்டப்பகலில் பெண் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்த வழக்கில் தப்பியோடிய நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தேனி அள்ளி நகரம் ஹைஸ்கூல் தெருவை சேர்ந்த லீலாவதி என்பவர் தனது கணவரை இழந்த நிலையில் மகள் கௌசல்யாவுடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் வீட்டில் தனியாக இருந்த லீலாவதி சரமாரியாக கத்தியால் வெட்டப்பட்டு ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார். தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற அள்ளி நகரம் காவல் ஆய்வாளர் இளவரசு தலைமையிலான போலீசார் கொலைக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் லீலாவதியின் மகள் கௌசல்யாவிற்கும் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பிச்சைமுத்து என்பவருக்கும் கடந்த 9 மாதங்களுக்கு முன்னர் திருமணம் நடைபெற்ற நிலையில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து கடந்த 2 மாதங்களாக தனது தாயாருடன் அள்ளி நகரத்தில் வசித்து வரும் கௌசல்யா தேனியில் உள்ள ஜவுளி கடைக்கு வேலைக்கு சென்று வந்துள்ளார். கௌசல்யாவை தன்னுடன் வருமாறு பிச்சைமுத்து பலமுறை அழைத்த போதும் கௌசல்யாவின் தாயார் லீலாவதி அவரை பிச்சைமுத்துவுடன் அனுப்ப மறுத்ததாக கூறப்படுகிறது. இந்த ஆத்திரத்தில் லீலாவதியை பிச்சைமுத்து கொலை செய்திருக்கலாமா என்கிற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.